இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பாலடை பாயசம், ஒரு குவிக் வெர்ஷனாக ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி இந்த பாலடை பாயசம் பண்ணியிருக்கேன். இந்த பாயசம் 3 ஸ்டேஜஸில் பண்ணணும். முதல்ல பாலை சுண்ட காய்ச்சணும். செகண்ட் இந்த பாலடையை நம்ம வேக வச்சுக்கணும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி குக் பண்ணணும். முதல்ல ஒரு வெசலில் 1/2 லிட்டர் மில்க், 1 ஸ்பூன் கீ, 1 கப்பு சர்க்கரை இது எல்லாத்தையும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த பால் பாத்திரத்தை அப்படியே நம்ம ப்ரெஷர் குக்கரில் இறக்கி வச்சு இதை லோ ஃப்ளேமில் இது 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்தாக்க இது நல்லா ரெடியூஸ்டாகவும் இருக்கும், க்ரீம் கலரில் இருக்கும். இப்போ இன்னொரு வெசலில் 2 கப்பு தண்ணியை நல்லா பாயில் பண்ணி இந்த ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலடை 1 கப்பு போட்டு இதை அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடணும் ஃபார் 30 மினிட்ஸ். அதுக்கப்புறம் இதை ட்ரெயின் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கணும். இன்னொரு பேனில் இந்த ரெடியூஸ்டு மில்க் அதோட இந்த குக் பண்ண பாலடை எல்லாம் சேர்த்து ஒன்றா நம்ம குக் பண்ணணும். 1 ஸ்பூன் கீயும் மேலே விடலாம். அதில் இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு ரிச் க்ரீமியாக இது நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் இதுக்கு காடமம் பவுடர் போட்டு மேலாக நெய்யில் கேஷ்யூ நட்ஸ்லாம் தாளித்து கொட்டிட்டா ஆயிடுது.